இது வரைக்கும் நம்ம குடும்பம் நல்ல நிலையில் தான் இருந்துச்சு. 5000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது கூட நல்லா தானே இருந்தோம். இப்ப 20,000 சம்பளம் வந்து 50,000 சம்பளம் வந்து கூட நிலைமை சரியில்லையே. அப்ப ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு, வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. யாரோ ஒருத்தரால தவறான ஒரு காரியம் யாரும் செய்யறதுனால நம்ம குடும்பம் வாழ்க்கை என்ற படகு மூழ்க போதே. வா, அப்ப தெரிஞ்சிச்சு பாருங்க, இந்த சத்தியத்தை புரிஞ்சுங்க. அப்போ இந்த டிராவல்ல ஏதோ ட்ரபிள் இருக்கு. அதனாலதான் நம்ம புளிச்சீட்டு போடலாம். சீட்டு போட்டா கரெக்டா யார் மாட்டணுமோ மாட்டான். ஒரு வேலை எல்லாம் ஜோம் பண்ணும் போது அவங்க சாமியில கும்பிடும் போது கூட போய் தூங்கும் போது கூட எல்லாரையும் நம்ம பாய்ச்சல டோக்கரா குத்துட்டு போயிட்டான். கிளீனா கண்ணில் மிளகா பொடி தூவிட்டு போயிட்டு கிளீனா பத்துனுக்கிறான். குலுக்கி சீட்டில் மாட்டான். ரொம்ப நாள் நம்மளும் தூங்கினே இருக்க முடியாது. ரொம்ப நாள் மற்றவங்களோட கண்ணில் மண்ணு போட்டு ரொம்ப நாள் ஒழிஞ்சுனுக்க முடியாது. ரொம்ப நாள் இதே லைஃப்ல இதே மாதிரி எல்லாமே இருக்கும்னு நினைக்க கூடாது. ஒரு நாள் சீட்டு உன் பேர்ல விழுந்துரும், கிடுக்கு பிடி போடப்படும், தர்மடி கொடுத்து தரதரான இழுத்துன்னு வர நாள் ஏற்படும். இங்க மாட்டினான். அப்போ அவனை புடிச்சிட்டாங்க. வாப்பா, சீட்டு யார் பேர்ல விழுந்துச்சு? யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அவனை நோக்கி, வாப்பா, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல, நீ தான் சொல்லணும். நம்ம எல்லாம் தானே சீட்டு போட்டோம், உன் பேர்ல விழுந்துச்சு, நீ தான் எங்களுக்கு சொல்லணும். யாருனால ஆபத்துன்னு நீங்க தான் சொல்லணும். நம்ம வீட்டுக்கு ஆபத்து வந்துச்சு, யாருனால? நம்முடைய கேஜிஎஃப்க்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு, இதுவரை கேஜிஎஃப் தேர மாட்டேங்குது, புதிய தொழிற்சாலை வர மாட்டேங்குது. வா, யாருனால இது? வா, யாருனால? எல்லாம் நம்பத்தான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினா பரலோகத்தில் இருக்கிற தேவனே அவங்களோட பாவத்தை அவங்களோட குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சு தேசத்திற்கே சேமத்தை தருவாராம். அப்ப தேட வேண்டியவங்க, தாழ்த்த வேண்டியவங்க, மனம் திரும்ப வேண்டியவங்க யாரு? பக்கத்து வீட்டுக்கார் கிடையாது, வேற மார்க்கம் கிடையாது. நானும் நீ தான் மனம் திரும்பணும். நானும் நீயும் திருந்திட்டா கேஜிஎஃப் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய மாநிலம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வல்லமை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. நானும் நீ சரியாயிட்டோம்னா, செட்டில் ஆயிட்டோம்னா கடவுளோட எல்லாமே மாறிடும்.